ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. நள்ளிரவு, நிலா வெளிச்சம், நிறைஞ்ச மௌனம். இதற்கிடையில ஓடையில ஒரு பயணம். மனத மயிலிறகால வருட போட ஒரு படம். நேயர்களே, உங்களுக்காக தான் இந்த படம். த கிங் மகன் போரா படம் எப்படி இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரக்கேல் மகன் கோரா. கணவன் இல்லாத ரக்கேல் தன்னோட பையன் கோராவோட தனியாக வாழ்கிறாங்க. இவங்க 2 பேர் நடுவில் புதுசா வர இன்னொரு உறவு. இதனால இவங்களுக்கு இடையில என்ன பிரச்சனை? அதான் இந்த படத்தோட ஒன்லைன். ஹீரோ அன்சல் பாலாக இருக்கட்டும், ஹீரோயின் மெரின் பிலிப்பாக இருக்கட்டும், ரக்கேல் கேரக்டர் பண்ணுற மினு சிஜோவாக இருக்கட்டும், எல்லாரோட நடிப்பும் ரொம்ப எதார்த்தங்க. ஹீரோயின் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வராங்க. இவங்க வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஹீரோயின் கேரளா பஸ் டிபார்ட்மெண்ட்ல கண்டக்டரா ஒர்க் பண்றாங்க. ஹீரோ நம்ம ஊர் டிஎன்பிசி எக்ஸாம் போல் அந்த ஊர் எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அதே பஸ் டிப்போர்ட்டில் கண்டக்டராக ட்ரைனிங்காக ஹீரோயின்கிட்டே போய் சேர்றாரு. ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்ததும் இல்லைங்க. பட் ஹீரோயின் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்னால ஹீரோவை கண்டுக்க கூட மாட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோயினோட டெம்பரரி ஜாப் பார்த்திங்கன்னா போயிடுது. அதுக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டு ஹீரோவை மொத்தமாகவே வெறுத்து ஒதுக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்க கதையில ஹீரோவோட அம்மா அப்படின்னு தெரியாமலே ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல உண்மை தெரிய வர ஹீரோ மேல உள்ள கோவத்துல அவங்க அம்மாவையே அவாய்ட் பண்றாங்க. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையா. இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஹீரோட அப்பா உடம்பு சரியாமல் இருந்தார். அவரும் இறந்து போகிறாரு. ஏற்கனவே வேலை போயிடுச்சு. குடும்ப பாரம் மொத்தமும் ஹீரோயின் தலையில் தான் இருக்குது. அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹீரோவை வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவையும் அவாய்ட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து ஹீரோ அவருக்கு கிடைச்ச கவர்மெண்ட் செக்ரட்டரி ஜாபை பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்காக விட்டு கொடுத்துறாரு. அந்த வேலை எனக்கு வேணாம், நான் கண்டக்டராகவே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்றாரு. இது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு தெரியவும் ஹீரோயின் சரி ஓகே ஹீரோ நல்லா வந்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லவ்னால 2 வீட்லேயும் பிரச்சனை. ஏன்னா ஹீரோ கிறிஸ்டின், ஹீரோயின் ஹிந்து. இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சா? ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா? இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குங்க. சினிமாவுக்கு உண்டான மசாலா எதுவுமே இருக்காது. என்ன ஒன்று, எல்லா ஆடியன்ஸுக்கும் இது போல் படம் பிடிக்குமா, அவங்களாம் இந்த படத்தை லைக் பண்ணுவாங்களாங்கிறது தான் ஒரு மைனஸ்ஸு. படம் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். படத்தை அதான் சொன்னேன், மசாலா எதுவுமே இருக்காது. ஒரு பெரிய ஃபைட்டும் இருக்காது. வில்லன் இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ பார்த்திங்கன்னா கிறிஸ்டின், ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்து. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறத பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஹிந்து ஆளுங்க எப்படி இருந்து பொண்ணு கிறிஸ்டின் பையனை கல்யாணம் பண்ணலான்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா ஒன் சைடாக ஹீரோயினை லவ் பண்ணுவான். அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வில்லன் மாதிரி அவன் பிரச்சனை பண்ணுவான். நம்ம தமிழ் சினிமா மாதிரி பார்த்திங்கன்னா டே அந்த பொண்ணை தூக்கி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்போ சொல்ல வில்லனை மிரட்ட பஞ்சில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. படம் பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் பக்கத்து தெருவில் ஒரு சண்டை நடந்தால் எப்படி இருக்கும், ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்க லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் கிறிஸ்டின், பொண்ணு இந்து பொண்ணா, ஒருத்தன் அம்மா அத்தை பையன் மிரட்டுவான்ல, டே இந்த கல்யாணம் எப்படி நடக்குது பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, அதான் சொல்கிறேன், படம் ஒரு மலையாள படம் அப்படிங்கிறனால யதார்த்தமாக இருக்கும். இந்த தெலுங்கு படம் மாதிரி தமிழ் படம் மாதிரி எந்த ஒரு மசாலாவுமே இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பாருங்கள், மலையாளத்தில் பார்க்க பாருங்கள். தமிழ்லேயே இந்த படம் இருக்குது, இருந்தாலும் எந்த ஒரு படத்தையும் அதோட ஒரிஜினலில் பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். பாட்டு எல்லாமே வேறு லெவலில் தான் இருக்கும். மலையாளத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலிக்ஸ் புரியாட்டினாலுமே பார்த்திங்கன்னா அந்த வர மியூசிக்கும் பார்த்திங்கன்னா அந்த வர சுச்சுவேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. பாட்டில் பார்த்திங்கன்னா அவங்க காட்டுற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா 2 சைடுமே தண்ணி இருக்கும். அந்த ஆற்றுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரோடு போகும், காரில் ட்ராவல் பண்ணுற அந்த சீன்லாம் மாண்டேஜ் சீன்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். படம் ஒரு யதார்த்தமான படம். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.